எபிசோட்ல ஈஸ்வரி அவங்க ஃப்ரெண்டு கூட சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு நம்ம பாக்கியாவும், தாத்தாவும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து செனி வந்து செலியனுக்கு டீ போட்டு தராங்க. அந்த டீ நல்லா இல்ல. இருந்தாலும் செலியன் வந்து செனிகிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிர்றாங்க. எழிலுக்கு அதே டீய குடிக்கிறாங்க. ஆனா எழில் வந்து இந்த டீ வந்து சத்தியமா நல்லாவே இல்ல. இனிமேல் இந்த மாரி விபரீதமான முடிவுலாம் எடுக்காதீங்க ஜெனி அப்படின்னு சொல்லிர்றாங்க. ராதிகா கோபி கிட்ட நேத்து குடிச்சிட்டு வந்தது இல்லாம எங்க அம்மாவ தப்பு தப்பா பேசுனீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படியா பேசினேன் அப்படின்னு கோபி கேட்குறாங்க. ராதிகா அம்மா கோபி கிட்ட உங்க அம்மா வந்து ஒரு கொலைகாரியா இருக்கும்போதே அவங்களுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க. அவங்க நல்லவங்களா இருந்தா உன்னையும் பிடிக்கவே முடியாது. தலைகீழா நிப்பீங்க போல அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டவுனே நம்ம கோபிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. இனிமேல் எங்க அம்மாவ பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் அத்த அப்படின்னு ராதிகா அம்மாவ அடிக்கிறதுக்கு கை ஓங்கிறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ராதிகாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. எங்க அம்மாவ அடிக்கிறதுக்கு நீங்க எப்படி கை ஓங்கலாம்? முதல்ல கைய கீழ போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கோபியோட சட்டைய பிடிச்சு நம்ம ராதிகா கேட்குறாங்க. நான் மன்னிப்பு வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம கோபி வந்து சொல்றாங்க ராதிகாட்ட. இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு வரப்போறும் எபிசோடுகளை